வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு நவம்பர் 15ஆம் தேதி கார்த்திகை பௌர்ணமி கருட சேவை நடைபெற இருக்கு. அதுக்கப்புறம் நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நவம்பர் 13ஆம் தேதி தரிசனம் பார்த்தவங்களோட மொத்த எண்ணிக்கை பார்த்தோம்னா 66,441 பேர் பார்த்துருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா 2 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் சாமியை பார்க்கறதுக்காக எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 8 மணி நேரம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நேற்று திருமலையில் கூட்டம் கம்மியாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது கார்த்திகை பௌர்ணமி கருட சேவை. கார்த்திகை பௌர்ணமி கருட சேவை பார்த்தோம்னா நாளைக்கு மாலை 7லிருந்து 9 மணி அளவில் 4 மாட வீதிகளில் மலையப்ப சாமி கருட வாகனத்தில் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். அடுத்தது திருமலையில் விஐபி பிரேக் தர்ஷனுக்காக ஒரு புதுசா கவுண்டர் ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த புது கவுண்டர் பார்த்தோம்னா கோகுலம் கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்கு. அங்க தினமுமே 900 டிக்கெட்கள் கொடுக்குறாங்க. இந்த கவுண்டர்ல நம்மளுக்கு உடனுக்குடன் டிக்கெட்கள் வழங்கப்படும். இந்த ஸ்ரீவாணி தர்ஷன் டிக்கெட் கவுண்டர்ல நம்ம தரிசனத்துக்காக 10,000 ரூபாய் டொனேஷன் பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நபருக்கு மொத்தம் 10,500 ரூபாய். 10,000 ரூபாய் டொனேஷனும் 500 ரூபாய் தரிசனத்துக்காகவும். அடுத்தது திருமலையில பார்த்தோம்னா கிளைமேட் கொஞ்சம் சரியில்லை, மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. குழந்தைகளோடவும் முதியோர்களோடும் வரவங்க கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமைக்கான டோக்கனும் கொடுப்பாங்க, சனிக்கிழமைக்கான அதிகாலை டோக்கனும் கொடுப்பாங்க. இது எங்க கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல கொடுப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல கொடுப்பாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுப்பாங்க. அது அலிப்புரி நடைபாதை கிட்ட இருக்கு. இந்த டோக்கன் பார்த்தோம்னா அதிகாலை 2 மணிக்கு கொடுக்குறாங்க. வார இறுதி நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு வர இருக்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் முன்னதாகவே வந்து கவுண்டர்ல நின்று டோக்கனை வாங்கிக்கோங்க. கவுண்டர் பார்த்தோம்னா 2 மணிக்கு திறப்பாங்க. ஆனால் லைன் 11 மணிக்கே நிப்பாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் இது போல திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.